ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட யோவான் 16:33 கூட வாசித்து தியானிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய தேவன் இந்த உலகத்தை ஜெயித்தார். ஏனென்றால் சிறு வயது முதற்கொண்டு அவர் மனிதனாகவும் தேவனாகவும் இந்த பூமியில் அவதரித்து அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக சோர்வான சூழ்நிலைகள் அநேகம் வந்த போதிலும் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தவராக இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் சிலுவை பாடுகளை பார்க்கும்போது அது மிகவும் வேதனையுள்ள ஒரு மனிதனை தாங்கக்கூடாத அளவுக்கு பல பாடுகள் அந்த சிலுவையில் அவர் மனிதனாக அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அத்தனை பாடுகளையும் நமக்கு எப்படி வேதனைகள் இருக்கிறதோ அதே வேதனைகளை அவர் அடைந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பு மிகவும் பெரியது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு மனிதனாக இருக்கும்போது எந்த மனிதனாலும் தாங்கி கொள்ள முடியாது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் தாங்கி இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக அவர் சிலுவையில் பல பாடுகளை பட்டு அதுபோல் உலகத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நாம் சோர்ந்து போகாதபடி இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் வந்தது, அவர் அதிலிருந்து ஜெயித்தார். அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதான கேடுகள் உண்டாகும்படியாக அநேக சூழ்நிலை வரும். அப்படி வரும்போதெல்லாம் தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். முதல் வசனத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இப்போ தேவனிடத்தில் எல்லா மனிதனுக்கு தேவையான சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்தில் பல போராட்டங்கள், உபத்திரவங்கள், திடனில்லாத சூழ்நிலைகள், அநேக காரியங்களை நிமித்தமாக நாம் திடனற்று போய்விடுகிறோம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து இந்த பூமியில் நமக்காக சிலுவையில் பாடுகளை ஒரு மனிதனாக சுமந்து அவர் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார் என்றால், நாமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக தேவனோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நம்மால் முடியாது. ஆனாலும் அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இந்த பூமியில் அவதரித்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறிய பாடுகள், எல்லா பாடுகளையும் நாம் மிக தாங்கி சகித்து கொள்ளும்போது நாம் இந்த உலகத்தில் வருகிற பாடுகளை, பிசாசை, போராட்டங்களை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் ஜெயித்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், எல்லா சூழ்நிலைகள், பாடுகள், வியாதிகள், தேவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் சமாதானம் உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் இந்த பூமியில் ஜெயித்து உபத்திரவங்கள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்போதெல்லாம் திடனற்று போகிற சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்போது மெய்யாகவே இந்த வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுபோல் நாமும் ஜெயிப்பதற்கு தேவன் உங்களோடு கூட இருந்து தேவன் நடத்துகிறவராக, உபத்திரவங்கள் வரும்போது அதை ஜெயிக்கவும், திடனில்லாத சூழ்நிலைகள் வரும்போது அவற்றை ஜெயிக்கவும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய வாழ்க்கையில் வந்த சிலுவை பாடுகளையும் மற்ற பாடுகளையும் நினைத்து நாம் தைரியம் கொண்டவர்களாக இந்த பூமியில் திடன் கொள்ள வேண்டும். நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இயேசுவை போல உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உபத்திரவங்களிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்காக சமாதானத்தை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் மெய்யாகவே உங்களுடைய இருதயத்தில்
சமாதானம் உண்டாகும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போல ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம், எல்லாவற்றையும் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, நீர் உலகத்தை ஜெயித்தது போல நாங்கள் இந்த பூமியில் உலகத்தை ஜெயிக்க நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.